வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விஜய் சித்ரா யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு நபர். சின்ன திரையில வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய உழைப்பால வந்து உயர்ந்தவர். ஒரு டான்ஸரா வந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேடங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரபல தொலைக்காட்சி தொடர்ல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் நேமாவே அவங்க வந்து அழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோவா புகழின் உச்சிக்கு வந்தாங்க. கடைசியா ஒரு திரைப்படம் நடித்து அந்த திரைப்படம் கூட நல்லா போச்சு. ஆனா இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் டோட்டலா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க கோவிட் லாக்டவுனு, கோவிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மூவரமா எல்லாரும் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் திடீர்னு ஒரு நாள் வந்து விஜய் சித்ரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அந்த பெண்ணோட நான் அதிகமா வந்து பழகுனது இல்ல. 1, 2 தடவ 2 ஃபங்ஷன்ஸ்ல மீட் பண்ணியிருக்கேனே தவிர, மத்தபடி பெரிய பழக்கம் எனக்கு கிடையாது. ஆ பட் ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப சிரிச்சு, சந்தோஷமா, ரொம்ப ஆக்டிவா, துருதுருன்னு இருக்கக்கூடிய பெண். நல்ல நடிகை. ரொம்ப டேலண்டட். இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்ச காலகட்டங்கள் உண்டு. ஆனா, ஒரு குறுகிய காலத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அவங்களுக்கு வந்து இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா மீடியா கிளாரும் அவங்க பக்கம் இருந்தது. சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. நெறைய பதிவுகள் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியில வந்தது. யார கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேம்நாத் என்பவர். அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸா இருக்கு. பொலிட்டிக்கல் ஃபேமிலியில பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. இப்படி பல தகவல்கள் வந்தது. நேரடியா நமக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மை இல்ல அப்படிங்கிறது தெரியாது. திடீர்னு தற்கொலைன்னு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தற்கொலையை ஒட்டி பல உண்மைகள், உண்மைகளா இல்ல வதந்திகளா அப்படின்னு தெரியாது. ஆனா ஆளாளுக்கு அவங்கவங்க வெர்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் அதுக்குள்ளலாம் போகவே விரும்பல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சித்ராவுடைய தந்தை, தாயாரும் வந்து ஒரு பெரிய சோகத்துக்கு ஆளானாங்க. அவங்க வந்து இல்ல இதுல கண்டிப்பா ஒரு சதி இருக்கு. ஆ சித்ரா வந்து ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு. சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அவ எப்படி தற்கொலை பண்ணிப்பா? இது தற்கொலைன்னு மாதிரி எங்களுக்கு தோணல. அங்க இருக்கக்கூடிய அந்த ரூம், அந்த எவிடன்ஸ், அந்த ஃபேனோட ஹைட்டு, ரூஃப் இதெல்லாம் பார்த்தானா வந்து இது தற்கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அந்த கணவர் ஹேம்நாத் தான் ஏதோ பண்ணிட்டாரு. அப்படிங்கிற குற்றச்சாட்ட ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சித்ராவுக்கும் ஹேம்நாத்துக்கும் நெருக்கமானவர்கள்னு சொல்லி, ஹேம்நாத்துடைய நண்பர்கள்னு சொல்லி நெறைய பேர் வந்து சோசியல் மீடியால பேட்டிகள்லாம் குடுத்தாங்க. ஹேம்நாத் மீது குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. சித்ரா மீதே குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தது, அந்த பழக்கம் இருந்ததுன்ட்டு இறந்து போன ஒரு பெண்ணை பற்றி என்னவா சொல்லுங்க. ஏன்னா, அவங்க உயிரோட வந்து அத ரெஃப்யூட் பண்ண போறது கிடையாது. அப்படிப்பட்ட நெறைய விஷயங்கள் வந்து இன்னொரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமே அதுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் எல்லாம் நெறைய பேர் வந்து சோசியல் மீடியால பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல முன்ன பின்ன வாழ்க்கையில அவங்க சித்ராவ சந்திச்சிருக்க கூட மாட்டாங்க. அவங்களோட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் சோசியல் மீடியால வந்து அ ஏதோ பக்கத்திலேயே இருந்து பார்த்தா மாதிரி சித்ராவை பற்றியும், அவங்களோட கேரக்டர பத்தியும், ஹேம்நாத்துக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தியெல்லாம் நெறைய ஒரு சைக்கோ அனலிஸ்ட் மாரி உட்காந்து நெறைய போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாங்க. இந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆயிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவாகவே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோகம் நடந்துச்சு. அதுவும் இந்த மாரி எதிர்பாராத ஒரு மரணம். அதை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இதெல்லாம் வருது. அதுவும் குறிப்பாக மீடியா சம்மந்தப்பட்ட யாராவது ஒரு நபர் அப்படின்னா, அ எவ்ளோ வந்து அடுத்தவங்க வீட்டு சமாச்சாரத்த கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது, இந்த வீடியோஸ் எல்லாம் வெளியில வர டைம்ல வந்து நமக்கு தெரிஞ்சது. எந்த அளவுக்கு வியூஸும், எந்த அளவுக்கு லைக்ஸும் போச்சு, எந்த அளவுக்கு இது பரபரப்பா பேசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு 4 வருஷமா கிட்டத்தட்ட கோர்ட்ல கேஸ் நடந்து, திருவள்ளூர் மகிழா கோர்ட் இன்னைக்கு ஹேம்நாத் மீது போதுமான ஆதாரங்கள் இல்ல. இவர் குற்றவாளி தான்னு நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்ல. அதனால இவர விடுதலை செய்றோம் அப்படின்னு விடுதலை செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாலே சரி, இப்பவும் சரி, ஹேம்நாத்தே வந்து இதுல நெறைய சதி இருக்கு. நெறைய பொலிட்டிக்கல் பீப்பிள்லாம் இதுல இன்வால்வ்டா இருக்காங்க. நெறைய பிசினஸ் பீப்பிள் இதுல இன்வால்வ்டா இருக்காங்க. நான் இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா, சித்ராவுடைய ஆன்மாவ வந்து நான் மதிக்கிறேன். சித்ரா மீது நான் வைத்திருந்த காதலை நான் மதிக்கிறேன். அதனால பல விஷயங்கள நான் வெளியில சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படியே இத நான் வெளியில சொன்னா கூட, என்னால இத முழுமையா நிரூபிக்க முடியாது. இதனால என் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அப்போ என்னுடைய பாதுகாப்பையும் நான் வந்து கருத வேண்டியிருக்கு. எனக்கும் வயசான அப்பா, அம்மா இருக்காங்க. அவங்கள நான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதனால இத பத்தி நான் இனிமேல் பேச போறதில்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கே சித்ராவுடைய மரணம் தற்கொலையா? இல்ல கொலையா? அப்படியே கொலையா இருந்தா, இதுல உண்மை குற்றவாளிகள் யாரு? அப்படிங்கிறதெல்லாம் சித்ராவோட சேர்ந்தே மறைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேலும் அந்த உண்மைகள் பெருசா வெளியில வரதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. அதனால அத பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்ல.
ஆனா சித்ரா போன்ற நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு இல்லையா? மீடியால இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து புகழ் வெளிச்சம், பண வெளிச்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். திடீர்னு பாப்புலர் ஆயிடுவாங்க. ரோட்ல நீங்க போனீங்கன்னா ஒரு 4 பேர் உங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல சோசியல் மீடியாவிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நீங்க ஒரு பதிவு போட்டீங்கன்னா, அதுக்கு 1008 லைக்ஸ் குவியும், கமெண்ட்ஸ் குவியும். இத இனாகரேட் பண்ணுவாங்க. அந்த கடைய திறந்து வைக்குவாங்க. இந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாங்க பணம் தரோம். அப்படின்னு நெறைய பேர் வந்து உங்கள சூழ்ந்துப்பாங்க. பணம், புகழ் இதெல்லாம் வந்து சடனா வந்து அப்படியே நம்மள வந்து சுத்தி ஆட்பறிச்சு நம்மள தூக்கி அப்படி மேல நிறுத்தும் பொழுது, சில நேரங்கள்ல நாமளே நிலை தடுமாறக்கூடிய நிலை ஏற்படும். இன்னைக்கு வரக்கூடிய பல பெண்கள் மீடியால வரக்கூடிய பல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல நெறைய பிரச்சனைகள தாண்டி தான் அவங்க மீடியால வராங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. இல்ல ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வடிகால் கிடைக்காதா அப்படின்னு நினைத்து ஏங்கக்கூடிய பெண்களுக்கு, அன்புக்காக ஏங்கக்கூடிய பெண்களுக்கு, தங்க கிட்ட அன்பா, அனுசரணையா, ஆதரவா ஏதாவது ஒரு ஆம்பள பேசுனான்னா, உடனே அவன் மீது காதல் வந்துருது. அவன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருது. ஒரு அஃபெக்ஷன் வந்துருது. திரும்ப பைத்தியக்காரங்க மாரி அவங்க கிட்ட போய் எமோஷனலா லாக் ஆயி, இவங்க சம்பாதிக்கிறது, இவங்களுடைய பணம், புகழ் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க காலடியில கொட்டுறாங்க. நாளடைவில அவர்களுடைய உண்மை முகம் தெரிய வரும்பொழுது, அங்கேருந்து விலகி வர முடியல. அந்த எமோஷனல் பாண்டிங்ல இருந்து அவங்களால விலகி வர முடிய மாட்டேங்குது. கடைசியில மன அழுத்தம் தாங்காம, இது போன்ற தவறான முடிவுகளை எடுக்குறாங்க. எப்பவுமே நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் மீடியால இருக்கேன். என்னுடைய வளர்ச்சி மீடியால ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருந்திருக்கு. என்னுடைய வசதிக்கு மீறி நான் பெருசா எதுக்கும் நான் ஆசைப்பட்டதில்ல. என்னுடைய வசதிக்கு உட்பட என்னால எத செலவு பண்ண முடியுமோ, அத தான் நான் இன்னைக்கு செலவு பண்ணியிருக்கேன். 30 வருஷமா நான் இன்னும் மீடியால இருக்கேன். இன்னும் நான் நடிச்சுட்டு ஏன்னா, எனக்கு எது தேவை அப்படிங்கிறத நான் டிசைட் பண்றேன். இந்த உலகத்துல தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. தற்கொலை அப்படிங்கிறது அந்த நொடி பொழுதுல நம்ம ஒரு எமோஷனல் வயப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அந்த நொடி பொழுத நம்ம கடந்துட்டோம்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா, ஐய்யயோ! இதுக்கா நம்ம இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? இதுக்கா இவ்ளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னு நமக்கே தோணும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தயவு செஞ்சு பேசுங்க. உங்களுக்குன்னு நண்பர்கள் இருப்பாங்க. எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு கிடையாது. இவங்க என்ன பேசுவாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு நினைச்சு மூடி, மூடி வச்சு, வச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாறதுக்கு பதிலா, தயவு செஞ்சு வெளியில வந்து பேசுங்க. பெற்றோர்கிட்ட பேசுங்க. இல்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட பேசுங்க வெளிப்படையா. இல்ல மனநல மருத்துவர் புரொஃபஷனல் அட்வைஸ் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஒண்ணும் முடியலையா? தயவு செஞ்சு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுங்க. பிரச்சனை உங்க கைய மீறி போகுதுன்னா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுங்க. 4 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வேலைய பார்த்துட்டு போயிரணும். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு உங்களை விமர்சனம் செய்யக்கூடிய உலகம், நாளைக்கே நீங்க சாதிச்சீங்கன்னா, இதே உலகம் உங்கள பார்த்து கை தட்டும். இளம் பெண்கள் தயவு செஞ்சு இது போன்ற சம்பவங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு, தவறான முடிவுக்கு என்னைக்குமே போகாதீங்க. இதுதான் சித்ராவுடைய மரணத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள். சித்ராவை இழந்து வாடும் அவருடைய ரசிகர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கல்கள். அந்த குழந்தையுடைய ஆன்மா சாந்தி அடைய.